இங்க நம்ம ஹீரோ காலேஜ் படிப்பனா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேமரா வாங்கிட்டு நிறைய நேச்சுரலான இடத்துக்கு நான் போய் அழகழகா போட்டோனா எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கான். இப்படின்னா இருக்கிறப்ப நம்ம தர்ச்சனாவோட அக்காக்கு கல்யாணம் வருது. அவங்க அக்கா கல்யாண ஃபங்க்ஷனுக்கும் இவன் வரான். அந்த கல்யாண ஃபங்க்ஷனா முடிச்சிட்டு இவன் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு கேமரா மேனை இவன் மீட் பண்றான். நம்ம ஹீரோ எடுத்திருக்கிற எல்லா போட்டோவையும் அந்த கேமரா மேனும் பாக்குறாரு. நீங்க ரொம்ப அழகா போட்டோனா எடுக்கிறீங்க, நீங்க என் கூட வேலைக்கு சேர்ந்துக்கோங்க, எனக்கு ஆள் தேவைப்படுது, மாசம் 30,000 தரேன்னு சொல்றாரு. இவனும் அவர் கூட கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நான் போய் நிறைய வெட்டிங் ஷூட்னா எடுக்கிறான். ஒரு நாள் வெட்டிங் ஷூட்ல போட்டோனா எடுத்துட்டு இருக்கும் போது நித்யாங்கிற ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ பாக்குறாரு. அந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால அங்க இருக்கிற எல்லா போட்டோலையுமே நம்ம நித்யாவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நித்யாவே போக்கஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு அவன் எடுத்த போட்டோனா பார்த்துட்டு நீங்க எடுத்த எல்லா போட்டோவுமே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றா. எங்க அக்காக்கு கல்யாணம் வரப்போது, எங்க அக்கா கல்யாணத்திலயும் நீங்க தான் வெட்டிங் ஷூட் எடுக்கணும்னு சொல்றா. கல்யாண மாப்பிளைய நம்ம ஹீரோ கிட்ட காட்டும் போது அவன் யாரான்னு பார்த்தா காலேஜ்ல நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாத்தி கலட்டி விட்டவனா இருப்பான். இதனா பார்த்த இவனும் எல்லா உண்மைகளையுமே அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறான். நித்யாவும் அவங்க அக்கா கிட்ட இவன் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி அந்த கல்யாணமும் கேன்சல் ஆயிடுது. இதுல இருந்து இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேர் வீட்லயுமே பேசி கல்யாணமும் பிக்ஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோவோட கல்யாணத்துக்கு நம்ம தர்ச்சனாவை இன்வைட் பண்றா. இவனுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு இவளால ஏத்துக்கவே முடியல. அதனால கல்யாணம் ஆக போற முத நாள் நைட்டே அவனுக்கு கல்யாணம் ஆகிறத என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆக போது. அப்ப பயங்கரமா மழை வேற பெய்யுது. அந்த மலையிலேயே நம்ம ஹீரோவும் நித்யாவை கூப்பிட்டு கல்யாணமும் பண்ணிடுறான். அப்படியே இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாய் பேபியும் பிறக்குது. அந்த குழந்தைக்கும் செல்வானு இறந்து போன ஃப்ரெண்டோட நேமையே வச்சிடறான். கொஞ்ச நாள்ல நம்ம தர்ச்சனாக்கும் கல்யாணம் வருது. நம்ம தர்ச்சனாவும் நம்ம ஹீரோவை இன்வைட் பண்றா. நம்ம ஹீரோவும் நித்யாவும் நம்ம தர்ச்சனா கல்யாணத்துக்கு ஃபேமிலியோட போறாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முத நாள் நைட்டு நம்ம தர்ச்சனா கால் பண்ணி உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வெளியில வான்னு கூப்பிடுறா. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியில பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றான். நான் முத வாட்டி போய் சொன்னனாலதான் தர்ச்சனாவும் நானும் பிரிஞ்சிட்டோம். இந்த வாட்டி அப்படி நடக்க கூடாதுன்னு நம்ம நித்யா கிட்ட போய் தர்ச்சனா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றான், நான் போயிட்டு வந்துடுறமான்னு கேக்குறான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போய் பேசுன்னு இவளு சொல்றா. நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆக போறத நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. அவன் எப்படி இருப்பான், என்னை எப்படி பார்த்துப்பான், எப்படி பேசுவான் கூட எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப பயப்படுறா. நம்ம ஹீரோவும் நம்ம தர்ச்சனாக்கு நிறைய ஆறுதல்லாம் சொல்லி புரிய வச்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறான். அடுத்த நாள் காலையில நம்ம தர்ச்சனாக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகுது. இதனா பார்த்த நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறான்.